அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே காலையில் பாப்பாவுக்கு லஞ்ச் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு பிரியாணி செஞ்சுட்டு சும்மா குஸ்கா மாதிரி செஞ்சுட்டு இந்த பன்னீரை ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அது பன்னீர் பிரியாணி ஆயிரும்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கு தான், நம்மளே பேர் வச்சுக்க வேண்டியதான், யாரும் எதுவும் சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் அதுவும் நம்ம பிள்ளைங்களாம் என்ன சொல்லவா போகிறாங்க, ஏதாவது நம்ம சொல்லி கொடுத்து விட வேண்டியதுதான். டேஸ்டியாக இருந்தால் சாப்பிட்டுக்கிடுவாங்க. நான் வந்துட்டு இதுதான் ரெடி பண்ணி கொடுத்தேன் பாப்பாவுக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்பயும் போல் நம்ம வீட்டில் சத்து மாவு இருக்கும்ல, அதில் அப்படியே களியை கிண்டி கொடுத்தாச்சு நாட்டு சக்கரை போட்டு. நேற்று ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா நான் காஜு கத்லி செஞ்சுருந்தேன், அதனால் ஸ்நாக்ஸ் வேலையும் முடிஞ்சு போச்சு. அஃப்ரீந்தா வரும்போது இந்த குழல் முறுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை வச்சு கொடுத்து விட்டாச்சு. பிரியாணியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. குஸ்கா எதுவுமே போடாமல் செஞ்சால் குஸ்கா தானே. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பன்னீரை போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா பன்னீர் பிரியாணி ஆயிரும். வாய் வளருது பார்த்தீங்களா? நம்ம ஏதோ ஒன்று செய்யும்போது இப்படி தான் ஏதாவது ஒன்று வாய் குளறி விட்டுரும். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த பன்னீரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். சூப்பராக இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு. ஆனால் எனக்கு அந்த பன்னீர் மட்டும் அவ்வளோ பிடிக்காது. அஃப்ரீனா தான் வந்துட்டு சாப்பிட்டுக்கிடுவாங்க, ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. அஃப்ரீனா அம்மாவோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான். அது கொஞ்சம் மில்கியாக இருக்கும்ல, அதனால். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நமக்கு காலையில் என்ன வேலை இருக்கும், லஞ்ச் பேக் பண்ணுற வேலை தானே இருக்கும், அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பாப்பாவோட டிஃபன் பாக்ஸ் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால 2 டிஃபன் பாக்ஸில் வச்சு விட்டுருவேன். கொஞ்சம் அமுக்கி வச்சோம்னா இறுகுன மாதிரி ஆயிரும்ல, அதனால் தனித்தனியாக வச்சு விட்டுருவேன். எப்பயும் போல் லஞ்ச் பேக் பண்ணி அவங்களையும் பேக் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் சில பல வேலைகள் இருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி ஃப்ரைடேன்றனால கொஞ்சம் குயிக்காக வேலை முடிக்கணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 1 kg ப்ரௌனி ஆர்டர் வந்துருந்துச்சு. இந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுறவங்க தான். அவங்களுக்காக தான் சரி காலையிலே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா மற்ற வேலை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் பார்த்திங்கன்னா இந்த 2M சாக்லேட் தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இதில் டேஸ்ட் கொஞ்சம் வந்துட்டு மோடை விட கொஞ்சம் என்ன சொல்கிறது, 1 பிஞ்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி என்னோடய ஃபீல். அதுவுமே நல்லா தான் இருக்கும், பட் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, டபுள் பாயில் மெத்தடில் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது, சாக்லேட்டை மெல்ட் பண்ணுவோம்ல, அதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 1 kgன்றனால 4 முட்டை போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிடலாம். நம்ம வீட்டில் பீட்டர்லாம் இல்லை, இன்ஷால்லா வாங்கிடுவோம். நிறைய பேர் வந்துட்டு என்ன பேக்கிங் கிளாஸ் போங்க சிஸ்டர், கேக்கெல்லாம் வந்துட்டு பேக் பண்ண கற்றுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்ஷால்லா வந்துட்டு போகலாம். என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு டைம் வேணும்ல, அதுவும் வரும். இன்ஷால்லா வந்துட்டு அதையும் நம்ம கற்றுக்கிடலாம். அதனால தான் நமக்கு குக்கிங் பிடிக்கின்றனால அதை இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு கற்றுப்போன்னு நினைக்கிறேன். இங்கிட்ட எப்பயும் போல் பவுடர் சுகரும் நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். பவுடர் பண்ணிக்கிறணும் ரெண்டையுமே, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நாட்டு சர்க்கரை வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கலராக இருந்த மாதிரி இருந்துச்சு. நாட்டு சர்க்கரையிலே பார்த்திங்கன்னா லைட் கலரும் இருக்குது, டார்க் கலரும் இருக்குது. ஆனால் எது ஒரிஜினல் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி தான் போடுவேன், ஏன்னா நம்ம புதுசாக குக் பண்ணுறனால நம்ம இஷ்டத்துக்கு போட்டோன்னு வைங்களேன் அது ஃப்ளாப் ஆயிரும். அதனால் நான் வந்துட்டு ஒரு சிஸ்டரோட வீடியோ ஃபாலோ பண்ணுவேன்னா அவங்கள பார்த்தா நான் ப்ரௌனி செய்யவே கற்றுக்கிட்டேன். அதனால் அவங்க என்ன மெஷர்மெண்ட் சொல்கிறாங்களோ அதை தான் போட்டேன். நான் பார்த்து செய்வேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். இப்போ நமக்கு பழகி போனதுனால அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் மைண்டில் இருக்கும்ல, அது தகுந்த மாதிரி போட்டுக்கிடுவேன். 1/2 kgக்கு பண்ணுறல அதை அப்படியே டபுள் ஆக்கிக்கிடுவேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இவங்க ரெகுலராக நம்மக்கிட்ட வாங்குறதுனால கொஞ்சம் வந்துட்டு சாக்லேட்லாம் நிறையா போட்டு செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருக்குமே நிறையா தான் போட்டு செஞ்சு கொடுப்பேன். இருந்தாலும் நம்மக்கிட்ட நிறைய என்ன சொல்கிறது, நம்ம ப்ரௌனி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய டைம் வாங்கிட்டாங்க. குட்டியாக நான் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட அவங்க சொல்ல மாட்டாங்க, இது சேஞ்ச் பண்ணிக்கோங்கக்கா, அவ்வளோதான் சொல்லுவாங்க. இந்த ப்ரௌனி சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்டியாக நான் கொடுத்துட்டு இங்கிட்டு தான் வந்தேன்னா உடனே இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா தெரியும் நம்மள தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கிட்டு தான் வந்தேன். நான் வந்துட்டு பயந்து தான் கொடுப்பேன் எப்பயுமே, எது மைனஸ் ஆகிடக்கூடாது, எல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கணும். கொடுக்கும்போதே வந்துட்டு அல்லாட்ட எல்லா வேண்டுகோளையும் வச்சுட்டு தான் கொடுப்பேனே. அந்த மாதிரி தான் எதுவும் கொடுத்துட்டு இங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஐயோ ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தா அவங்க சொன்னாங்க, எப்போயும் விட எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுக்கா ப்ரௌனி. என்ன சொல்கிறது, அழகாக்கா இப்படி சொன்னாங்க அவங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி இருக்கும்ல, நம்ம பண்ணி ஒருத்தவங்களுக்கு கொடுத்து அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு ரிவ்யூ கொடுக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5 டைம்ஸ் கொடுத்ததை விட இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுக்கா, நிறையா சாக்லேட்லாம் போட்டிருப்பீங்க போல இருக்கே அப்படின்னு அவங்களே கேட்டாங்க. இது மாதிரி நல்லா இருந்துச்சு.
அவங்க வீட்டு கீழே இருக்கிறவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்களா, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம சொல்கிறது என்ன சொல்கிறது, நம்ம எஃபர்ட் போடுறது கொஞ்சமாச்சு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டேன். அவ்வளோதான். நான் எப்பயும் போல் நம்ம பேட்டர் ரெடி பண்ணுவோம்ல, அதே மாதிரியே பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. நிறைய பேர் வந்துட்டு ப்ரௌனி ரெசிபி கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நான் 1/2 kg ப்ரௌனி ரெசிபி போட்டிருக்கேன்ல, அதே மாதிரி தான் அதை அப்படியே டபுள் ஆக்கிக்கிடுவேன் 1 kgனா. வேணும்னா சாக்லேட், அந்த சாக்லேட் சில பேர் வந்துட்டு போட்டு கேட்குறாங்க, அவங்களுக்கு சாக்லேட் போட்டு கொடுப்பேன். நார்மலாக செய்கிறதா இருந்தால் அந்த சாக்கோ சிப்ஸ் இருக்கும்ல, அது மட்டும் போட்டு செஞ்சு கொடுப்பேன். சாக்லேட் போட்டாலும் நான் அதே ப்ரைஸ் தான் வாங்குகிறேன். சில பேருக்கு அந்த தெக்கட்டு என்ன சொல்கிறது, ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கணும்ல, அவங்களுக்கு வந்துட்டு இந்த சிப்ஸ் மட்டும் போட்டு செஞ்சு கொடுத்துருவேன். இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட்லாம் நான் போட்டு செஞ்சேன். எனக்குமே என்ன சொல்கிறது, அதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சது. எப்பயுமே நமக்கு வந்துட்டு 1 பீஸ் எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி தான் அதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி சாக்லேட்டை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டேன். நான் பயந்து பயந்து செய்வோம்ல, ஃபஸ்ட் டைம் செய்கிறோம், பயந்து பயந்து செய்வோம்ல, அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்துருந்துச்சு. யாருக்காச்சும் ப்ரௌனி வேணும்னா சொல்லுங்கள். ரொம்ப லாங்கில் இருந்து கேட்குறீங்க. எனக்கு வந்துட்டு லாங்கில் சென்ட் பண்ண கொஞ்சம் பயமாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்துட்டு 3 to 4 days ஆயிடுச்சுன்னா ப்ரௌனி நல்லா தான் இருக்கும், பட் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்த மாதிரி ஃபீல் இருக்காதா, அதனால தான் நான் சென்ட் பண்ணுறதில்ல. கேட்குறவங்களுக்குலாம் நான் சென்னைக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோப்ளைன் வர்றது, காக்கா கத்துறது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளே கஷ்டப்பட்டு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாட்டர்டே சண்டே பிள்ளைங்க வேறு வீட்டில் இருக்குது, அவங்கள வச்சு நம்ம எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு கோஆப்ரேஷனே இல்லாமல் இருக்குது. என்ன பண்ணுறது, அப்புறம் குட்டி வந்துட்டு தூங்க வச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு தலைக்கறி இருந்துச்சா, அதை அப்படியே பெரட்னாப்பில் வச்சுட்டு ஜீரா ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாகவே இருக்கிறனால சிம்பிளாக எது என்னால் முடியுமோ அந்த மாதிரி பண்ணியாச்சு. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸ் எப்பயும் செய்வேல, கீ ஊற்றிட்டு ஸ்பைசஸ் போட்டுட்டு ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 1 கப் ரைஸ் எடுத்திருந்தேன்னா அதுக்கு வந்துட்டு 2 கப் வந்துட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த பிரியாணி நான் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்குறேன்ல, அந்த பிரியாணி அரிசி எது யூஸ் பண்ணுறீங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு யூனிட்டி யூஸ் பண்ணுவேன் சிஸ்டர். எப்பயுமே யூனிட்டி தான் யூஸ் பண்ணுவேன். அது 1 kg பார்த்தீங்கன்னா 100 rupees, 110 அப்படி கூட விற்கும். உங்கள் வீட்டுக்கிட்ட எப்படி விற்கிதுன்னு எனக்கு தெரியாதுல்ல. பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, செம்மையாக இருந்துச்சு. மேலே கிரிங்கிள் டாப்பெல்லாம் நல்லா கொஞ்சம் லைட்டாக ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி உள்ள சாக்லேட்லாம் இந்த மாதிரி மெல்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே, இன்றைக்கி வந்துட்டு டெலிவரி அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக போச்சு. அப்புறம் ஒரு சிஸ்டர் மசாலா சத்து மாவுலாம் கேட்டிருந்தாங்களா, அதெல்லாம் கையோட கையாக பேக் பண்ணி வச்சுட்டேன். அந்த பேக்கிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னு வைங்களேன், கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். அதனால தான் இங்கிட்டு கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த நம்ம வீட்டில் வந்துட்டு எப்பயுமே நம்ம அம்மா மசாலா தான், அம்மா அரைச்சி கொடுக்குற ஒரு மசாலா இருக்கிறனால நமக்கு வேலையும் முடிஞ்சு போச்சு. மசாலா வாங்கின எல்லாருமே நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்க. சத்துமாவு வாங்கின எல்லாருமே நல்லா இருக்குது சிஸ்டர்னு சொல்லியிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மக்கிட்ட வாங்குகிற பொருள் வந்துட்டு நல்லா இருக்குன்னு கேட்கும் போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்பயும் போல் நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எல்லா க்ளீனிங் ஒர்க்கையும் முடிச்சுட்டு மேலே மெயின் குளிக்க வச்சாச்சு. அஃப்ரா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புது ட்ரெஸ் போடணுமா, சரி போட்டு விடுவோன்னு சொல்லிட்டு பெருநாளைக்கு எடுத்த ட்ரெஸ் இது சின்னதாகிக்கிட்டே இருந்துச்சா, அதே போட்டு விட்டாச்சு. அவங்கள நான் பியூட்டிஃபுல்லுன்னு சொல்லலையா, அவங்க அத்தா கிட்டே போய் சொல்கிறா. அவங்க அத்தா நமாஸ் படிக்கிறதுக்காக சீக்கிரம் வந்துட்டாங்களா, அவங்க கிட்ட சொல்கிறா, அம்மா என்னை பியூட்டிஃபுல்னே சொல்லலத்தா. அவள் சொல்லும் போது கேட்கணுமே, அவள் வாய்க்கும் அதுக்கும் அழகாக இருக்கும். அம்மா என்னை பியூட்டிஃபுல்னே சொல்லலத்தா, அப்படி ஒரு மாதிரி சோகமாக உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் பியூட்டிஃபுல்னு சொல்லி ஒரு மாதிரி திருஷ்டி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணோன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம். எங்கள் அம்மாட்ட ஈவினிங் அம்மாவை பார்க்க போனோமா, ப்ரௌனியை கொடுத்துட்டு அம்மாவை பார்க்க போகலான்னு போனோமா, அவங்ககிட்டையும் சொல்கிறா, மாமா பியூட்டிஃபுல் சொல்லுங்க மாமா, அப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்க மாமான்னு சொல்லிட்டு இருந்தா. ஒரு மாதிரி க்யூட்னஸ், என்ன சொல்கிறது, க்யூட்னஸாக இருந்துச்சு. அப்படின்னமோ இதே தான் சேம் டிட்டோ அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க என்ன தெரியுமா, கோச்சிட்டு வீட்டில் நம்ம பக்கெட் இருக்கும்ல, அதை தூக்கிட்டு வெளியில் போயிடுவோம், ஆனால் வீட்டை விட்டு வெளில போகிறேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி நினச்சி பார்த்தா ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி ஃப்ரைடேன்றனால பெட் கவர் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு துவைக்க போட்டாச்சு. அந்த பெட் கவர் ரிமூவ் பண்ணுறது கூட பரவாயில்ல, அதை மறுபடியும் திருப்பி போடுற வேலை இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். நம்ம எம்பிட்டு வேலை செஞ்சாலும் அந்த பெட் கவர் போடுறது, துணி மடிக்கிறது, துவைச்ச துணியை காய போடுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும்ல. இது பார்த்திங்கன்னா நேற்று எடுத்த வீடியோ, யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு உடச்ச முந்திரியில் தான் காஜு கத்லி செய்வேன். ஆல்ரெடி நான் செஞ்சு கொடுப்பேன் பாப்பாவுக்கு. 1 டைம் வீடியோ கூட போட்டிருக்கேன். இது வந்துட்டு மசாலா அரைக்கிறதுக்காக நான் வாங்கி வச்சுருப்பேன். இது உடச்ச முந்திரி தான், பட் அந்த என்ன சொல்கிறது, ஸ்மெல் அந்த மாதிரி எதுவுமே வராது.
இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 750 கிட்ட வருமா. உடைக்காத முந்திரி வந்துட்டு 100 ருபீஸ் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். 850 900 அந்த மாதிரி இருக்கும். சரி இதிலே செஞ்சுருவேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா நாளைக்கு பாப்பா கொடுத்த விட ஸ்நாக்ஸ் இல்லையா. எப்பயுமே நான் வீட்டில் நிறைய செஞ்சு கொடுப்பேன் பாப்பாவுக்கு. இப்போ எதுவுமே செஞ்சு கொடுக்காத மாதிரி ஒரு ஃபீலிங்கு. சரி அவளுக்கு பிடிச்சது வந்துட்டு காஜு கத்லி. எப்போ பாரு வந்துட்டு எங்கள் அத்தா சரக்கு எடுக்கிற போகிற இடத்துல வலையெல்லாம் வாங்குவாங்களா, அங்கே தீபாவளிக்கெலாம் கொடுப்பாங்க. அஃப்ரீனுக்கு தான் பார்த்திங்கன்னா நிறையா கொடுப்பாங்க. ஏன்னா அவளுக்கு ரொம்ப இஷ்டம். இதுக்கு வந்துட்டு 2 கப் முந்திரி எடுத்திருக்கேன்னா 1 கப் சர்க்கரை எடுத்தால் போதும். சர்க்கரையை வந்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம் வரும்ல, அந்த அளவுக்கு குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு முந்திரியை அரைச்சி வச்சுக்கிறணும். அப்புறம் அந்த ஒரு பதம் வந்ததுக்கப்புறமா முந்திரியை தூக்கி கொட்டி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு பிடிக்கிற மாதிரி ஆயிடுமா. அதனால தான் ரொம்ப குக் பண்ண தேவையில்லை. ஓரளவுக்கு திக்னஸ் வரும்ல, அந்தளவு குக் பண்ணால் போதும். எனக்கு இந்த அளவு திக்னஸ் வந்தோடனே நான் நெய் ஊற்றிக்கிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா இது வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறம் ஒன்றுமே நல்லா செட் ஆயிரும். அதனால தான் இந்த அளவுக்கு குக் பண்ணதுக்கப்புறமா நான் பூரிக்கட்டை இருக்கும்ல, அதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் எப்படி கொட்டிட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், எவ்வளோ கொஞ்சம் லிக்விடியாக இருக்குல்ல, ஆனால் நல்லா திக்காயிரும். ஒரு கம்பி பதம் போதும், அதுக்கு மேலே விடாதீங்க. இல்லைன்னா ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி கொட்டிட்டிங்கன்னா ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் வந்துட்டு தப்பு பண்ணி கற்றுக்கிட்டது. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் மிஸ்டேக் பண்ணதையும் நான் சொல்லணும்ல, அதனால தான் இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. பார்த்தீங்களா, நான் கொஞ்சம் லிக்விடாக தானே ஊற்றினேன், ஆனால் இந்த அளவுக்கு திக்காயிருச்சு. அதுக்கு நீங்கள் ரொம்ப லிக்விடாகவும் ஊற்றிடாதீங்க. முந்திரி பருப்பு நம்ம மிக்சியில் அரைக்கும் போது தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, சும்மா பவுடராக தான் அரைச்சிக்கிறணும். நல்லா ஆறட்டும். ஆனதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுற ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணிக்கிறலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் செஞ்சேன். டேஸ்ட்டு உண்மையிலே சொல்கிறேன், நல்லா வந்துருந்துச்சு. நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல, அதே டேஸ்ட் தான். வேறு டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே கடையிலே ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க என்ன அந்த சில்வர் பேப்பர் இருக்கும்ல, அது வந்துட்டு மேலே ஒட்டுவாங்க. நம்ம வீட்டில் அதெல்லாம் இல்லை. அது இல்லைனாலும் வந்து டேஸ்ட் வந்து மாறப்போகிறது கிடையாது. அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் பண்ணுறனால இந்த மாதிரியே பண்ணிக்கிறலாம். அவ்வளோதான். கொஞ்சம் வந்துட்டு சூடாக இருக்கும்போது நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். ஆற விட்டு அப்புறம் எடுத்தோன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். நமக்கு எவ்வளோ மொத்தமாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இழுத்துக்கலாம். பூரிக்கட்டையை வச்சு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல்ல. அவ்வளோதான். நீங்கள் முழு முந்திரிலையும் ட்ரை பண்ணலாம். நம்ம வீட்டில் உடச்ச முந்திரி இருந்ததுனால நான் உடச்ச முந்திரிலையும் ட்ரை பண்ணிட்டேன். எப்போயுமே நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல, நம்ம பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. அது வந்து சூடாக இருக்கும் போதே எடுத்து டேஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் கடாயில் இருக்கும்ல, அதை நல்லா சுரண்டியும் சாப்பிட்டாச்சு. அந்த கடாயில் இருக்கிறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதனால தான். இது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதான். இதான் பாப்பாவோட ஸ்நாக்ஸு. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் போச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போச்சு. யாருக்காவது ப்ரௌனி, மசாலா, சத்து மாவு வேணும்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.